10 கட்டளைகளில் 3வது கட்டளை இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. ஓய்வு நாட்களை புனிதமாய் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. ஓய்வு நாள் அதை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 10 கட்டளையும் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய திருச்சபை ஒழுங்குமுறையும் சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசை காண்பது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக நமக்கு கடன் திருநாள், ஓய்வு நாள். அதை தவிர்த்து நமக்கு திருச்சபை சட்டம் சொல்லுகிறது, எண் 1246, இன்னொரு 10 நாட்களை நமக்கு அது கடன் திருநாள் என்று நமக்கு கொடுக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் எதற்காக? இது கடவுளுக்காகவா அல்லது மனிதருக்காகவா? இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் அவர் வாழுகிற போது கடைபிடித்தாரா, மீறினாரா, அல்லது அதையும் தாண்டி சென்று ஓய்வு நாளை நிறைவேற்றினாரா என்பதை பற்றி இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஓய்வு நாள் எதற்காக? இதனுடைய முதன்மையான நோக்கம் ஆண்டவரோடு நாம் உறவாட வேண்டும், ஆண்டவரோடு நாம் உரையாட வேண்டும், அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை நினைக்க வேண்டும். அவரே நம்முடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே அவரை நாம் நினைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை நினைப்பதற்காக இதுதான் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது.